சென்னை டி நகரில் உள்ள எம்ஜிஆர் வீட்டிற்கு வந்த பிரபல மூத்த நடிகை திருமதி லதாவின் பேட்டி. கேளுங்க, என்ன கேட்கணுமா கேளுங்க, நீங்கள் கேளுங்க, நம்ம பதில் சொல்கிறோம். அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தலைவருக்கு அப்புறம் அந்த எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பெருசாக சினிமாவில் நடிக்காததுக்கு என்ன காரணம்? ஏன் வாய்ப்புகள் மறுத்து? இல்லையே, அதுக்கப்புறமா நடித்தேனே. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நடித்தேன். அவரே சொன்னார் நடிகன்னு. அவர் வந்து அரசியலுக்கு வந்துரு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் நடித்து எல்லாம் சாதிச்சிட்டிங்க, எனக்கு இன்னும் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அரசியலுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னேன். அப்புறம் நிறைய படங்கள் நடித்தேன், நிறைய அவார்ட்ஸ்லாம் அவர் கையாலே அவார்டு வாங்கியிருக்கேன். கலைமாமணி அவார்டு, சிறந்த நடிகை அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு நிறைய வாங்கியிருக்கேன். இந்த இடத்த பார்க்கும்போது இது என் வாழ்க்கையை ஆரம்பித்த இடம், கலை உலக வாழ்க்கை. அவர் தான் என்னுடைய ஆசான், இதய தெய்வம். அவரால் தான் சினிமாக்கே வந்தேன். நான் வேறு நினைக்கல. இப்போவும் எம்ஜிஆரில் தான் ஜனங்க சொல்கிறாங்க. அவரை மறக்கவே முடியாது. அவர் நினைவுகளால் இந்த இடத்த பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய புகழ் என்றும் வாழ்க. அரசியல் ஆசை உங்களுக்கு வரலையே மேடம்? அதுக்கப்புறமோ அவர் இருக்கும்போது அதுக்கப்புறமோ ஏன் மேடம் நீங்கள் அரசியல்? எங்கள் அம்மா வந்து வேண்டான்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவும் அரசியல்வாதி தான். ராஜா பிராம்நாட், ராஜேஸ்வர சண்முக சேதுபதி, அவரே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மினிஸ்டராக இருந்திருக்காரு. காமராஜ் அவர் கவர்மெண்ட்லேயும் ராஜாஜி மினிஸ்டராக இருந்திருக்காரு. அரசியலுக்கு போயிட்டு அப்புறம் உனக்கு பர்சனல் லைஃபே இருக்காது அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அம்மா விருப்பத்தினால வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எதிர்காலம் இன்னும் என்ன? விஜயோட ஆட்சி பற்றி உங்கள் கருத்து மேடம்? அவர் இப்போ தானே வந்திருக்காரு, ஒரு டைம் கொடுக்கணும். சும்மா ஒரு குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. சரி மேடம், புரியுதுங்களா? எல்லாத்தையும் தாண்டி அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. அவருக்குரிய டைமை கொஞ்சம் கொடுக்கணும். இம்மீடியட்டாக சும்மா குறை சொல்கிறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி மேடம். நீங்கள் எடப்பாடியாரை போய் பார்த்தீங்க மேடம்? இல்லைங்க, அவர் மரியாதை நிமித்தமாக பார்த்தேன். நான் போய் சேரல. சரி, அது சும்மா மீடியா தான் ஃப்ளாஷ் பண்ணிடுச்சு. நான் சேர்ந்தேன், அது இதுன்னா அதெல்லாம் இல்லை. ஓகே, தேங்க்யூ மேம். நன்றி, வணக்கம். நன்றி.